இனி அடுத்து பாருங்க, நடக்குமா இல்லையான்னு பாருங்க. மூக்குத்தி அம்மன் படத்தினுடைய ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது, மூக்குத்தி அம்மன் மாரியே வேடம் போட்டுட்டு வந்து மேடையில நின்னு ப்ரமோஷன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா, விட்ட மார்க்கெட்ட புடிக்கணும். விட்ட மார்க்கெட்ட புடிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு எப்பவுமே நினைப்பாங்க. அப்படி விட்ட மார்க்கெட்ட புடிக்கிறதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் இந்த மாரி ப்ரமோஷன்ஸ் வேலைகள்லாம் அடுத்தடுத்து இறங்குவாங்க. இது நடக்கும். இது வந்து மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் எப்படின்னா, உங்களுக்கு அந்த புகழ் போதை, அந்த பண போதை, அந்த ஒரு ஒரு யூனிட் இருக்கு பாருங்க. அது வந்து நீங்க வந்து ஸ்பாட்ல அந்த கார்ல போய் இறங்குனோனே, நான் நயன்தாரா மட்டும் சொல்லல இந்த இடத்துல. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, இந்த நடிகர்கள், நடிகைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த போதைக்கு அடிமையாகுறாங்க. இந்த மாரி புகழ் போதை, பண போதைக்கு. இறங்குனோனே சார் வந்துட்டார், சார் வந்துட்டார். மேடம் வந்துட்டாங்க, மேடம் வந்துட்டாங்க. வாங்க, வாங்க. மேடம், 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 மேடம் அப்படிங்கிறது. அந்த கேரவனுக்குள்ள ஏறி போய் உட்கார்றது. அப்புறம் ஒரு ஸ்பாட்டுக்கு நடந்து வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 50 அடி நடந்து வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த அதாவது வேற்று கிரகத்திலேருந்து வந்தவங்க மாரியும், நடக்கிறதுக்கே நமக்கு வந்து நம்மளா நடக்கணுமா அப்படிங்கிற மாரி நடந்து வந்து ஸ்பாட்ல உட்கார்றதும், கால் மேல கால் போட்டு உட்கார்றதும், ஷார்ட் ரெடின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை மதிக்காத தனமா பிஹேவ் பண்ணுறதும், கேமரா முன்னாடி டைரக்டர் சொல்றது கேட்காம நடந்துக்கிறதும், இது இப்படி பண்ணு, அது அப்படி பண்ணு, இந்த பண்ணு, அதை பண்ணு, எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் எல்லாம் நிரந்தரமா அப்படின்னா நிரந்தரமான்றதை நம்ம பார்க்கணும், நிரந்தரமாங்கிறத நம்ம யோசிக்கணும்.